போங்க. கையில காசு இருக்கிறது தெரிஞ்சுட்டா போதும். 500 கொடு 1000 கொடுன்னு வந்துடுறாங்க. ஏய் யாரா? வேற யாரு? கடன் கொடுத்தவங்க தாயா. ஏய் கடன் கொடுத்தவங்க கேட்கதான்டா செய்வாங்க. கேட்கலாம், ஒரு தடவை கேட்கலாம். ஓயாம கேட்டா அப்படி? நான் கேட்கும்போது உடனே கொடுத்துட்டாங்களா? ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா. சரி தனியா நிக்காத, வா போயிட்டு வருவோம். எங்க? வேற எங்கேயோ கூப்பிட போறேனா? ஒரு கட்டிங் போட்டு வந்துருவோம். அடா குடிய வர பேல காலையிலே குடிய கிளம்பிட்ட. குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, தெரியுமா தெரியாதா? ஆமா, குடி வீட்டுக்கு மட்டும்தான் கேடு, குடிக்கலனா தான் நாட்டுக்கு கேடு. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் நல்லா பேசு. சாயங்காலம் ஆனா குடிச்சு குடி சாக்கடையில விழுந்து கிடக்குறிய, இது உனக்கு அவமானமா இல்ல? குடிச்சிட்டு நான் சாக்கடையில விழுந்து கிடக்காட்டினா தமிழ்நாட்டுக்கே வருமானம் இல்லை. தம்பி நாட்டுக்காக ரொம்ப யோசிக்காத, கிட்னி வீங்கி செத்துற போற. சரி நான் உனக்கு கேக்குறேன், கேளு. இப்போ இந்த பள்ளிக்கூடத்தை எதுக்கு அரசாங்கம் எடுத்து நடத்துறாங்க? எதுக்கு? பயல்களுக்கெல்லாம் தரமான கல்வி கிடைக்கணும்னுதான். ஹாஸ்பிட்டல் எதுக்கு அரசாங்கம் எடுத்து நடத்துறாங்க? இது என்னடா கேள்வி? மக்களுக்கெல்லாம் தரமான மருத்துவம் கிடைக்கணும்னுதான். அது மாதிரி இந்த ஒயின் ஷாப் எதுக்கு அரசாங்கம் எடுத்து நடத்துறாங்க? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. எதுக்கு நடத்துறாங்க? அப்படி கேளு, எங்களுக்கெல்லாம் தரமான சரக்கு கிடைக்கணும். ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா. மாமா, தரமான கல்வியோ தரமான மருத்துவமோ கிடைச்சிச்சா கிடைக்கலான்னு தெரியல, ஆனா எங்களுக்கு தரமான சரக்கு மட்டும் ஏகபோகமா கிடைக்குது. நீ சொல்றது புரியல தம்பி. ஆட்சி மாறலாம் மாமா, அரசியல் மட்டும் மாறவே மாறாது. யாரு வந்தாலும் மாறாது.